ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தில் இருந்த வேதாளத்தை தூக்கி தன் தோள் மீது போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அப்போது வேதாளம் மூன்று ரசிகர் கதை சொல்ல ஆரம்பித்தது. அங்க தேசத்தில் விருட்சகம் என்ற அந்தணர் குடியிருப்பு ஒன்று இருந்தது. அங்கு விஷ்ணு சுவாமியும் அவர் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் பிறக்கும்போதே ரசிகத்தன்மையுடன் இருந்தனர். ஒரு நாள் விஷ்ணு சுவாமி யாகம் செய்ய விரும்பினார். அதற்கு கடலாமை தேவைப்பட்டது. அதை பிடித்து வர 3 பிள்ளைகளையும் அனுப்பினார். அவர்களும் அவ்வாறு சென்று ஒரு ஆமையை பிடித்தார்கள். மூத்தவன் தம்பியரை பார்த்து, அந்த ஆமையின் உடல் எல்லாம் ஒரே வழுவழுப்பாக இருக்கிறது. என்னால் இதை தொட முடியாது. உங்களில் யாராவது இதை எடுத்து வாருங்கள் என்றான். தம்பிகள் இருவரும் எடுத்து வர மறுத்துவிட்டார்கள். இதை கேட்ட மூத்தவன், நீங்கள்தான் எடுத்து வர வேண்டும். இல்லை என்றால் தந்தையாரின் யாகம் தடைப்படும். அதனால் ஏற்படும் சாபம் அனைவரையும் பாதிக்கும் என்றான். அந்த கடமை உனக்கும் இருக்கிறது என்று கூறினார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய ரசிகத்தன்மையை உயர்த்தி கூறினர். அவர்கள் அந்த ஆமையை அங்கே போட்டுவிட்டு விவாதத்தை அவ்வூர் அரசனிடம் தெரிவித்து முடிவை பெற புறப்பட்டனர். அந்நாட்டு மன்னன் விகடபுரி என்ற தலைநகரில் இருந்தான். இவர்கள் மூவரும் அரண்மனைக்கு சென்று அரசனிடம் தங்கள் விவாதத்தை கூறினார்கள். மன்னன் சோதித்து பார்ப்பதற்காக அவர்களை அங்கேயே தங்கும்படி சொன்னான். மூத்தவன் சாப்பாட்டு ரசிகன். மன்னன் விருந்து வைத்தான். எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்டனர். மூத்தவன் மட்டும் சாப்பிடவில்லை. ஏன் என்று கேட்டதற்கு, இந்த சாதத்தில் பிணத்தின் வாடை வீசுகிறது, ஆகவே சாப்பிட முடியவில்லை என்றான். அரசன் சமையல்காரரையும் மற்றவர்களையும் விசாரித்தான். அன்றைக்கு சமைத்திருந்த அரிசி ஏதோ ஒரு கிராமத்தின் சுடுகாட்டிற்கு பக்கத்தில் இருந்த நிலத்தில் விளைந்தது என்ற உண்மை தெரிய வந்தது. மன்னன் மூத்தவனின் ரசிகத்தன்மையை பாராட்டினான். வேறு உணவு அளித்து உபசரித்தான். அடுத்தபடியாக பெண்களின் தராதரத்தை அறிந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வாய்ந்த 2ஆமவனின் முறை வந்தது. பேரழகியான ஒரு கன்னிகையை நன்றாக அலங்காரம் செய்து அவனுடைய விடுதிக்கு அனுப்பினார்கள். அவன் முகத்தை சுளித்து கொண்டு அவளை வெளியே அழைத்து செல்லுமாறு சொல்லிவிட்டான். காரணம், அவளிடமிருந்து வெள்ளாட்டு முச்சு நாற்றம் வீசுகிறது என்றான். மன்னன் அவளை அழைத்து விசாரித்தபோது, அவள் குழந்தையாக இருக்கும்போது தாயும் செவிலியும் இல்லாமல் வெள்ளாட்டுப்பால் குடித்து வளர்ந்தவள் என்பது தெரிய வந்தது. பிறகு நித்திரை சுகம் அறிவதில் வல்லவனான 3ஆமவனுடைய முறை வந்தது. அவனுடைய ரசிகத்தன்மையை அறிவதற்காக நன்றாக அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் மிக மிருதுவான மெத்தையை போட்டு படுக்க வைத்தனர். எனினும் பாதி இரவு கழிவதற்குள் அந்த ரசிகன் எழுந்து வலி பொறுக்க முடியாமல் அலறினான். காரணம், அவன் விழாவில் ஒரு மயிர் பொதிந்து அழுத்தியது போன்ற அடையாளம் காணப்பட்டது. பரிசோதித்து பார்த்ததில் மெத்தையில் மலர்களோடு ஒரு கேசம் ஒட்டி கொண்டிருந்தது. அரசன் அவர்களுடைய ரசிகத்தன்மையை அறிந்து சன்மானங்களை வழங்கினான். அவர்கள் ஆமையை மறந்து அரண்மனையிலேயே தங்கிவிட்டனர். வேதாளம் கதையை சொல்லி முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை நோக்கி, இந்த மூவருள் எவனுடைய ரசிகத்தன்மை அதிகமானது என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன், முதல் இருவரும் விழித்திருக்கும்போது ரசிகத்தன்மையை அறிந்தார்கள். 3ஆமவன் சுயபுத்தி இல்லாமல் தூங்கும்போது அனுபவித்ததை சொன்னான். அவனே சிறந்தவன்
என்றான். பழையபடி வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்போது அது 4வது கதையான ஞானி சுஸ்திரவான் சூரன் கதை சொல்ல ஆரம்பித்தது. உஜ்ஜயினி நகரத்தில் அரிசுவாமி என்ற அந்தணன் ஒருவன் இருந்தார். அவர் புண்ணியசேனன் என்ற அரசனை அண்டி பிழைத்து வந்தார். அவருக்கு ஒரு மனைவியும் தேவசுவாமி என்ற மகனும் சோமபிரபை என்ற மகளும் இருந்தனர். சோமபிரபை வீரம், ஞானம், விஞ்ஞானம் ஆகிய 3ல் ஏதாவது ஒன்றில் வல்லவனையே மணந்து கொள்ளப் போகிறேன் என்று தெரிவித்தாள். இந்த நிபந்தனை பெற்றோர்களுக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியது. அப்போது புண்ணியசேன மன்னன் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்த தட்சண தேசத்து மன்னனிடம் அரிசுவாமியை தூதாக அனுப்பி வைத்தான். அவரும் அவ்வாறே சென்று தன் காரியத்தை முடித்து கொண்டார். அங்கு விஞ்ஞான அறிவுள்ள சுஸ்திரவான் பிராமண இளைஞன் ஒருவனை தன் மருமகனாக கொள்ள எண்ணம் கொண்டார். அன்றிலிருந்து 7ஆம் நாளை திருமணத்திற்கு நிச்சயித்து விட்டார். இதற்கு இடையில் அவருடைய மகன் தன் தங்கைக்கு ஒரு சூரனை வரனாக தேர்ந்தெடுத்தான். அரிசுவாமியின் மனைவியை ஒரு ஞானி சந்தித்து அவருடைய மகளை தனக்கு திருமணம் செய்து தருமாறு வேண்டினான். அதற்கு அந்த அம்மையாரும் ஒத்துக்கொண்டாள். அரிசுவாமி ஊருக்கு திரும்பினான். 3 வரன்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு தான் குறித்த முகூர்த்தத்திலேயே மற்ற இருவரும் நாள் குறித்திருப்பது தெரிந்தது. அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. முகூர்த்த நாள் வந்தது. வரனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3வரும் வந்து சேர்ந்தனர். ஆனால் அந்த சமயத்தில் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. மணப்பெண்ணான சோமபிரபையை காணவில்லை. திடீரென்று மாயமாக மறைந்துவிட்டாள். பல இடங்களில் தேடியும் அவள் கிடைக்கவில்லை. தூம்ரசிகன் என்னும் இராட்சசன் விந்தியமலை காட்டில் உள்ள தன் இருப்பிடத்திற்கு மணமகளை தூக்கி போயிருக்கிறான் என்று ஞானி அறிந்து சொன்னான். உடனே விஞ்ஞானி, அந்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று கூறி ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய மாய விமானம் ஒன்றை தயாரித்து அதில் வீட்டில் உள்ளோரையும் ஆயுதங்களையும் ஏற்றிச் சென்றான். இவர்களை கண்ட இராட்சசன் பெரும் கூச்சலுடன் ஓடி வந்தான். அவனை எதிர்த்து வீரன் சண்டையிட்டான். கடும் போர் நடந்தது. கடைசியில் இராட்சசன் மாண்டான். சோமபிரபையை மீட்டு கொண்டு அனைவரும் மாய விமானத்தில் உஜ்ஜயினி திரும்பினார்கள். வந்தும் என்ன பயன்? விவாகம் நடைபெறவில்லை. முகூர்த்த வேளையும் கடந்துவிட்டது. வீரன், ஞானி, விஞ்ஞானி ஆகிய 3வருக்கும் இடையே பெரிய விவாதம் ஏற்பட்டது. ஒவ்வொருவனும் தன்னுடைய சாகச செயலினால் தான் மணமகள் மீட்கப்பட்டாள் என்றும் அதனால் தனக்கே அவள் உரியவள் என்றும் வாதிட்டனர். அரிசுவாமி என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நின்று விட்டார். இவ்வாறு கதையை சொல்லி முடித்தது வேதாளம். விக்ரமாதித்தனை நோக்கி அந்த பெண் யாருக்கு மனம் செய்விக்க வேண்டும் என்று கேட்டது. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இராட்சசனுடன் சண்டையிட்டு தோல் வல்லமையினால் அவளை அடைந்த வீரனுக்கே அவளை மனம் செய்வித்தல் வேண்டும். வீரத்திற்கே காதல் உரியது. ஞானியும் விஞ்ஞானியும் வீரனுக்கு உதவி புரிய வேண்டியவர்கள் என்று விக்ரமாதித்தன் பதிலளித்தான். அதை கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.